ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டிராபிக். நம்ம அப்ராட் எம்பிபிஎஸ் படிக்கிறதுலையே ரொம்ப குரூஷியலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான். அப்போ லாஸ்ட் 6 இயர்ஸும் ஒரு கண்ட்ரி கன்சிஸ்டண்ட்டாக நேஷ்னல் ஆவரேஜோட பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கண்ட்ரி என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். Se cos'era? Sera se cos'era? Sera se cos'era? Se cos'era? Se cos'era? Se cos'era? Se variva. Sera se cos'era? Se cos'era? Se cos'era? Se cos'era? Se variva. One name to rule the game. Got that fire, got the flame. நான் சொன்ன அந்த கண்ட்ரி ஜார்ஜியா தாங்க. ஸோ ஜார்ஜியாவில் இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ். ஸோ அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் அண்ட் கரிக்குலம் டீட்டெயில்ஸ் பற்றியும், அதே மாதிரி அவங்க எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன்ஸை எந்த அளவுக்கு மீட் அவுட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ப்ராசஸில் என்ன மாதிரியான புது மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜார்ஜியா கண்ட்ரியை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியா அப்படிங்கிறது 1991 தான் சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு வந்து தனி நாடாக இவங்க இயங்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு டிரான்ஸ்கான்டினென்டல் கண்ட்ரி. அதாவது வெஸ்டர்ன் ஏசியாவும் ஈஸ்டர்ன் யூரோப்பும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ இவங்க யூரோப்பும் கிடையாது, ஏசியாவும் கிடையாது, யுரேஷியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களோட பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, டர்க்கி, அசர்பைஜான், அர்மேனியா இந்த நாடுகளோட இவங்க பார்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே பேசக்கூடிய மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியன் / கட்வேலி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பேர் வந்து கட்வேலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க பேசக்கூடிய மொழி கட்வேலி. இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி அப்படிங்கிறது ஜார்ஜியன் லாரி, அதாவது ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜெல்லானது இந்தியன் ருபீஸ்க்கு இன்னைக்கு தேதிக்கு 36 ரூபா மதிக்கலாம். இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் டிபிலிசி. இதுதான் இந்த கண்ட்ரியோட பிக்கஸ்ட் சிட்டி. இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப் டிராபிக்கல் கிளைமேட். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது 4 மில்லியன். அடுத்து எம்பிபிஎஸ் கரிக்குலம் பத்தி பார்த்துக்கலாம். இவங்க ஃபாலோ பண்றது யூரோப்பியன் கரிக்குலம், ECTS சொல்லுவாங்க, யூரோப்பியன் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம். ஸோ 360 கிரெடிட்ஸ் வந்து இவங்க எம்பிபிஎஸ் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் டைட்டில் அப்படிங்கிறது MD, டாக்டர் ஆஃப் மெடிசன். கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது 6 இயர்ஸ். இதில் 6th இயர் அப்படிங்கிறது பியூர்லி இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப்காக மட்டும் இவங்க 120 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியாவில் NMC ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய 19 சப்ஜெக்ட்ஸும் இவங்க கரிக்குலமில் வச்சுருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ். அதே மாதிரி இங்கே டீச்சிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறது நிறைய US பேஸ்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டவுட் வரலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக ஜார்ஜியன் பேஷண்ட்டை நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட் வரலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் பர் லா ஆஃப் ஜார்ஜியா ஆன் பேஷண்ட் ரைட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவங்க படிக்கும்போது கிளர்ஷிப் பண்ணும்போதோ இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதோ அவங்க கரிக்குலம்க்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், சில ப்ரொசீஜர்ஸும் பண்ணலாம். அப்போ அந்த பேஷண்ட் கிட்ட நம்ம கன்சென்ட் வாங்கணும். அதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் கூட இருக்கணும். ஸோ ஜார்ஜியாவில் படிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாலும் இப்போ எல்லா பேரண்ட்டுக்கும் தட்டு 2021 அப்புறம், சார் நம்ம படிக்கக்கூடிய கண்ட்ரியில் இவங்க டாக்டராக ஒர்க் பண்ணலாமா, லைசன்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட் 6 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு அங்கே ஒரு ஜூனியர் டாக்டராக ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா எக்ஸாமினேஷனும் தேவையில்லை. இதை வந்து இந்தியன் எம்பசியுமே கிளாரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அவங்களோட நேஷனல் சென்டர் ஃபார் எஜுகேஷனல் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இந்த அமைப்பால் அவங்க அக்ரிடேஷன் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியாக இருக்கணும். ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட்
நான் ஜார்ஜியாலே செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 6 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு ஜூனியர் டாக்டராக ஒர்க் பண்ணும்போதே அங்கே நேஷ்னல் போஸ்ட் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமை எழுதி அவர் குவாலிஃபை ஆகணும். இதில் பாஸ் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் 3 இயர்ஸ் அவர் வந்து ஜூனியர் டாக்டராக ஒர்க் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு பிஜி ப்ரோக்ராம், அதாவது அங்கே பொறுத்த வரைக்கும் பிஜியை பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷம் பிஜி ப்ரோக்ராம் பண்ணிட்டு அவங்க இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ் லைசன்ஸை வாங்க முடியும். ஸோ அப்போ பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு சந்தேகமாக வரும், சார் இவ்வளோ சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் எங்கே போய் இந்த யூனிவர்சிட்டியோட அக்ரிடேஷன்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணுறேன். அதுதான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜியோமெடி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டி டிப்லிசிலேயே இருக்குது. இது வந்து 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ மோர் தென் ஒரு 28 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் யூனிவர்சிட்டி தான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்.